ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சன தனிப்பட்ட மரியாதைக்காக இந்த ஜந்துக்கள்லாம் இந்த பிராணிகள் பண்ணுற கலவரத்துக்கெல்லாம் நாளைக்கு நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எவ்வளோ நாசம் பண்ணுதுங்க, கூத்தடிக்குதுங்க கொஞ்சமாக நஞ்சமா. அப்புறம் நாளைக்கு நான் இன்னொன்றும் சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்க எழுதி வச்சு பார்க்குறேன். நீ அடிக்கிற ஒரு ஃபோனுக்கும் இனிமேட்டு டெய்லி ஒரு வீடியோ போட போகிறேன் அந்த மொபைலை பற்றி. நாளைக்கு இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம ஒண்டிர இது என்ன பழக்கம் எல்லாத்தையும் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபோட்டோவே போடுறேன், நீங்கள் போடுங்க. ஆக்சுவலாக ஒரு கெட்ட வார்த்தை போட்டு எங்கள் அம்மான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்னோட சிஸ்டரு. ஓகே, எங்கள் அப்பாவோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டு சிஸ்டர் அம்மான்னு சொல்லி போடுறது எப்படி இருக்குது, எண்ணெயை போட்டு போடுறது இருக்குது, வேசி மாவான்னு போடுறாங்க. இதை விட ஒரு ஹைலைட்டு, அவன் அவ்வளோ பேரும் என்னை திட்டி வாய்ஸ் மெசேஜ் போடுறப்போ ஒரே ஒரு ஃபேஸ்புக் ரீலை மட்டும் நாளைக்கு ரெகுலராக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன். நான் அதை தரேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷோவில் போட்டே ஆகணும். பரவாயில்ல, கெட்ட வார்த்தையில் திட்டுறவனை தான் சமூகம் தப்பாக பார்க்கணும். திட்டு வாங்குறவனை என்னைக்கு நம்மள என்ன அந்த வார்த்தை சொல்லிவிட்டான் அப்படின்னு நினைக்காது. சொல்கிறப்ப இவங்களுக்கு லட்சணம், இவங்க கட்சி லட்சணம் என்னன்னு தெரியட்டும். சிவா கிட்ட கேட்குறேன், ஒழுங்கா சொல்லிடு. உன் பொண்டாட்டி எவன் கூட பெத்தா, ஆனா உன் பொண்டாட்டி நல்லா தெரியுது. ஒன்னு நேரு இல்ல பொன்மூடி கூட இல்லன்னா டிஆர் பாலு, இந்த 3 பேத்து கூட உன் பொண்டாட்டி. ஆனா உனக்கு பிறக்கலன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா நீ ஒரு நாடாளுமன்றத்துக்கு போய் மக்களுக்கு பேசுறான்னா உனக்கும் தெரியும் உன் பையன் உனக்கு எவனுக்கு பிறந்தான்னு தெரியல. பிரேமலதா விஜயகாந்த இன்னொரு முறை தவறா பேசினான்னா எங்க இருக்கானோ அவனோட சேர்ந்து உனக்கும் செருப்படி விடுங்க. நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எங்கள் மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த தவறா பேசினா எந்த செருப்பை கொண்டு அடிப்போம் நாங்க.